இந்திரா ஏகாதசி. இந்த ஏகாதசியின் பெருமைகளை ஒருவர் படித்தாலோ அல்லது கேட்டாலோ அவர் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு இறுதியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரமபதத்தை அடைவார். இந்திர ஏகாதசி பெருமைகளை பற்றி பிரம்ம வைவர்த்த புராணத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அரசர் யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது. அரசர் யுதிஷ்டிரர் கூறினார், ஓ கிருஷ்ணரே, ஓ மதுசூதனா, மது என்ற அரக்கனை கொன்றவரே, புரட்டாசி மாத தேய்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன? இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறைகள் யாவை? இதை அனுஷ்டிப்பதால் ஒருவர் அடையும் பயன்கள் யாவை? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பதிலளித்தார், இந்த புனிதமான ஏகாதசியின் பெயர் இந்திர ஏகாதசி. இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பதால் ஒருவரின் எல்லா பாவ விளைவுகளும் அழிக்கப்படும் மற்றும் இழிவடைந்த தன் முன்னோர்கள் விடுதலை பெறுவர். மன்னரே, சத்திய யுகத்தில் இந்திரசேனர் என்றொரு மன்னர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் எதிரிகளை வெல்வதில் சாமர்த்தியமானவர். அவர் மாஹிஷ்மதிபுரி என்ற தன் ராஜ்யத்தை செழிப்புடன் ஆண்டு வந்தார். தன் பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். அவர் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார். அவர் ஒரு விஷ்ணு பக்தர் ஆகையால் இடைவிடாமல் ஆன்மீக சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். முக்தி அளிக்கக்கூடிய பகவான் கோவிந்தனின் புனித நாமங்களை எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மன்னர் மகிழ்ச்சியாக தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போது விண்ணிலிருந்து நாரத முனிவர் திடீரென அவர் முன் தோன்றினார். பெருமுனிவரான நாரதரை கண்டவுடன் மன்னர் எழுந்து நின்று கைகூப்பி வணங்கினார். பிறகு மன்னர் 16 வகையான பொருட்களை கொண்டு முறையாக நாரத முனிவரை வழிபட்டார். முனிவர் பெருமகிழ்ச்சியுடன் ஆசனத்தில் அமர்ந்த பிறகு இந்திரசேன மன்னரிடம், ஓ மாபெரும் மன்னா, உனது ராஜ்யத்தில் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் உள்ளனரா? உன்னுடைய மனது மத கொள்கைகளில் நிலை பெற்றுள்ளதா? நீ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளாயா என வினவினார். மன்னர் பதிலளித்தார், முனிவர்களில் சிறந்தவரே, உங்களுடைய கருணையினால் அனைத்தும் நன்றாகவும் மங்களகரமாகவும் உள்ளன. இன்று தங்களின் தரிசனத்தால் என் வாழ்க்கை வெற்றியடைந்தது. என்னுடைய தவங்கள் பலனளித்தது. தேவர்களுள் தேவரான முனிவரே, தயவு செய்து தங்கள் வருகைக்கான காரணத்தை கூறுங்கள். மன்னரின் இந்த பணிவான வார்த்தைகளை கேட்ட நாரத மாமுனிவர் கூறினார், சிங்கம் போன்ற மன்னரே, எனக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கூறுகிறேன், கேட்பாய். மன்னர்களில் சிறந்தோனே, ஒரு முறை நான் பிரம்மலோகத்திலிருந்து யமராஜாவின் வசிப்பிடத்திற்கு சென்றேன். யமராஜா என்னை மரியாதையுடன் வரவேற்று சரியான முறையில் என்னை வணங்கினார். நான் இருக்கையில் அமர்ந்த பிறகு பக்தியும் உண்மையும் நிறைந்த யமராஜனுக்கு என்னுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்தேன். பிறகு யமதர்மராஜன் சபையில் உன்னுடைய புண்ணியமிகு தந்தையை கண்டேன். ஒரு விரதத்தை கடைபிடிக்க தவறியதால் அவர் அங்கு செல்ல நேரிட்டது. மன்னரே, ஒரு செய்தியை உனக்கு தெரியப்படுத்துமாறு என்னிடம் வேண்டினார். அவர் கூறியதாவது, மாஹிஸ்மதிபுரியின் மன்னனான இந்திரசேனன் என்னுடைய புதல்வன். என்னுடைய முற்பிறவியில் செய்த சில பாவச் செயல்களால் இப்பொழுது நான் யமதர்மராஜரின் வசிப்பிடத்தில் இருக்கிறேன். ஆகையால் என் புதல்வனை இந்திர ஏகாதசியை அனுஷ்டித்து அதன் பலனை எனக்கு அர்ப்பணிக்குமாறு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நான் தற்போதுள்ள நிலையிலிருந்து விடுபடுவேன். நாரத மாமுனிவர் தொடர்ந்தார், மன்னரே, இது உன்னுடைய தந்தையின் வேண்டுகோள். உன் தந்தை நரகத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக உலகிற்கு செல்ல நீ இந்திர ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும். பிறகு இந்திரசேன மன்னர் கூறினார், தேவர்களுள் தேவரான முனிவரே, இந்திர ஏகாதசியை அனுஷ்டிக்கும் வழிமுறையை எனக்கு விளக்குங்கள். நாரத முனிவர் பதிலளித்தால், ஏகாதசிக்கு முன்தினம் ஒருவர் விடியற் காலையில் குளித்து தன் முன்னோர்களின் திருப்திக்காக அவர்களுக்கு படைக்க வேண்டும். அந்த நாளில் ஒருவர் ஒருவேளை மட்டும் உணவுண்டு வெறும் தரையில் உறங்க வேண்டும். ஏகாதசி அன்று விடியற் காலையில் எழுந்து குளிக்க வேண்டும். பிறகு எந்தவிதமான ஜட இன்பத்திலும் ஈடுபட மாட்டேன் என சபதம் மேற்கொண்டு முழு உண்ணா நோன்பு அனுஷ்டிக்க வேண்டும். அது மட்டுமின்றி பகவானிடம்
ஓ தாமரை கண்ணனே, உன்னிடம் தஞ்சமடைந்துள்ளேன் என பிரார்த்திக்க வேண்டும். பிறகு நடுப்பகலில் சரியான வழிமுறைகளுக்கு உட்பட்டு சாலக்கிராம சிலாவின் முன் தன் முன்னோர்களுக்கு படையல் வைக்க வேண்டும். பிறகு அந்தணர்களுக்கு சிறப்பாக உணவளித்து அவர்களுக்கு தட்சிணை கொடுத்து வணங்க வேண்டும். முடிவில் படைத்த மிகுதியை பசுக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஏகாதசி அன்று ஒருவன் பகவான் ஹிருஷிகேசரை சந்தனம், மலர்கள், ஊதுபத்தி, விளக்கு மற்றும் உணவு வகைகளை சமர்ப்பித்து பக்தியுடன் வணங்க வேண்டும். இந்த ஏகாதசி அன்று இரவு ஒரு புனித நாமங்களை ஜெபித்து கொண்டு பகவானின் உருவம், குணங்கள் மற்றும் லீலைகள் பற்றி கேட்டுக்கொண்டும் நினைத்து கொண்டும் விழித்திருக்க வேண்டும். மறுநாள் பகவான் ஸ்ரீஹரியை வணங்கி அந்தணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். பிறகு தன் சகோதரர்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் மற்றும் உறவினர்களுடன் அமைதியுடன் உணவு உட்கொண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். மன்னரே, நான் கூறியவாறு தாம் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் நிச்சயமாக தம் தந்தை விஷ்ணுவின் பரமபதத்தை அடைவார். இவ்வாறு பேசிய நாரத மாமுனிவர் மறைந்தார். நாரத முனிவரின் அறிவுரைப்படி இந்திரசேன மன்னர் தன் பிள்ளைகள், உதவியாளர்கள் மற்றும் பலருடன் இந்த ஏகாதசி விரதத்தை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டித்தார். அதன் பலனாக விண்ணிலிருந்து மலர்கள் தூவப்பட்டன. உடனே இந்திரசேன மன்னரின் தந்தை கருட வாகனத்தில் அமர்ந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரமபதத்திற்கு சென்றார். பிறகு இந்திரசேன மாமன்னர் எந்த இடையூறுமின்றி தன் ராஜ்யத்தை ஆண்டார். இறுதியில் ராஜ்யத்தை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு ஆன்மீக உலகிற்கு சென்றார். இந்திர ஏகாதசி கதை நிறைவடைந்தது.